ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல ஸ்வீட் கார்ன் வச்சு நல்ல கிறிஸ்பியான கார்ன் நெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீஸ் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமே அதுவுமே ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறதையும் அதையும் நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இது வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா குக் வித் கோமலியில் விசித்ரா மேம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும் கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்னை அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, சும்மா ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் சும்மா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து காணையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளே கொரன்னு அரைக்குமோ அந்த அளவுக்கு. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. கொரன்னு அரைச்சும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப் எல்லாமே சேர்ந்தது இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்க. நீங்கள் இதில்னா சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பைண்டிங்காண்டி 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பைண்டிங் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன், வேறு எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணலை. அடுத்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தான் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலாங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாலாடை எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருப்போம்ல, அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு வெளியில் வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா பல்ஸ் ஸ்பூன்லேயே ஒரு 2-3 டைம் அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். நம்ம கடையில் போய் வாங்கணுமே அவசியம் இல்லை, வீட்டில் பாலாடை மட்டும் இருந்துச்சுனாலே போதும். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. டேஸ்ட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் அதை விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லா வகையான கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமே இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து 1லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இது மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு திக்கான பேட்டர் ஆகிறது கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும். கொலன்னு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு உருண்டை பிடிச்சி போடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கோட்டிங்க்கு நான் பிரெட் க்ரம்ஸும் அப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பிறகு முட்டை கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரிஞ்சு நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஒரு திக்கான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு குட்டி குட்டி பாலாக எடுத்து ஃபஸ்ட்டு மைதா மாவில் கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது டபுள் கோட்டி கொடுக்க போகிறோம். அப்போ தான் இன்னுமே கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்கனால பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மைதா மாவில் கோட் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் ஒரு டைம் கோட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்திங்கன்னா அதோட கிறிஸ்பினஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே செய்யும்போது ஸ்டார்டட் செய்யும்போது டபுள் கோட்டி கொடுத்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கணும்னா நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான கார்ன் நெஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். எந்த இதுவுமே நம்ம வந்து ரொம்ப பெரிய கடைகளெல்லாம் போய் வாங்கன்னு தேவையில்லை. ஃப்ரெஷ் க்ரீம் கூட வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வெறும் ஸ்வீட் கார்னாக அவிச்சு கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க இன்னுமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் லீவ் வேறு வரப்போகுது, அதனால் டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள சூப்பராக ஜாலி பண்ண வைக்கலாம். அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். போர் அடிக்காமல் அவங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க.
இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்ல உருட்டி டபுள் கோட்டிங் கொடுத்து பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான கார்ன் நெஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான நல்ல கார்ன் நெஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஊற்றி பண்ணியிருக்கனால ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பாலாடை வந்து நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, கடையில் வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீமை விட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா வெளியில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.